பேரை யூஸ் பண்ணி, என்னுடைய பேரை யூஸ் பண்ணி நீங்க ஓட்டு கேட்க கூடாது. அதுதான் இந்த வாழ வைக்கும் தெய்வங்கள், என்னுடைய ரசிக பெருமக்கள், என்னுடைய கண்கள். இந்த அரசியல்ங்கிற ஒரு ஆயுதம், ஒரு விஷ ஆயுதம் நமக்குள்ள சென்டர் வந்துடக்கூடாது. நான் உங்களை இழக்க தயாரா இல்லை. இதை நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க. ஜெயலலிதா அவர்கள் என்னை பத்தி கேட்டிருக்காங்க, கருப்பு பணம் வாங்கவே இல்லையா இவரு. நான் கருப்பு பணம் வாங்கவே இல்லை அப்படின்னு சொன்னா நான் போய் சொல்றேன். நான் கருப்பு பணம் வாங்கியிருக்கேன். 95% இருக்கும்போது 20 years முன்னால நான் அது வாங்கியிருக்கேன். ஓரளவுக்கு தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு புத்தி வந்த பிறகு நான் கம்மி பண்ணேன். அதுக்கு 65%, 35%, ராஜீவ்காந்தி, சிதம்பரம் எல்லாம் சேர்ந்து 35% எல்லாம் பண்ண பிறகு டெஃபினெட்லி கிடையாது. எஸ், சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்துகிட்டு சினிமா இண்டஸ்ட்ரி பத்தி தெரிஞ்சிருந்து இந்த கருப்பு பணத்தை பத்தி அந்த கேள்வி எழுப்பிருக்காங்க ஜெயலலிதா, செல்வி ஜெயலலிதா அவர்கள். இதனால எவ்வளவு கீழ்த்தரமா அவர் போயிட்டு இருக்காருன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் இவ்வளவு பெரிய ஒரு ஏடிஎம்கே, இவ்வளவு பெரிய ஒரு பார்ட்டி, அதுக்கு ஒரு தலைமையை தாங்கியிருக்காங்கன்னு சொன்னா, எனக்கு எப்படி என்னுடைய ரசிகர் பாதி பேர் ஏடிஎம்கே இருக்காங்க, அது எப்படி அவங்க செய்திருக்காங்க எனக்கு தெரியாது. அண்ட் ஃபெரா நோ, எந்த கேஸும் கிடையாது. இப்போ கூட the highest taxpayer in cinema industry among artists is the only Rajinikanth. The record is there in income tax department. She can refer it. And மூணாவது, இவ்வளவு ஆனது பிறகு கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாறல. இப்போ மாறாதவர், நான் இப்போ சொல்றேன், இனிமே அவங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க.